ரிஷபம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த டிசம்பர் மாதம் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? வேலையில ஜாக்கிரதையா இருக்கணுமா, இல்ல வேற ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் வரப்போகுதா? இந்த நியூ இயர்க்கு அப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பாத்துடலாம். நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, புதுசா வரவங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் நம்மளுடைய சேனல்ல தான் உங்களுக்கு அதிகமா தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டே பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. புத்தாண்டு பரிசா நிறைய மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியும் இந்த புத்தாண்டு ஜனவரி மாதத்துல இருந்தே அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனங்கள் உங்களுக்கு தேவை. அது என்னெல்லாம் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, சோ இப்போ இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா மக்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு குரு பகவான் இப்போ வக்ரமா இருக்கிறாருங்க. 2ஆம் வீடு அப்படின்றது தனஸ்தானம். அந்த வீட்டுல இப்போ வந்து குரு பகவான் வக்ரமா வந்து போயிட்டு இருக்காரு. அதாவது அவரு ரொம்ப அதிசாரமா, ரொம்ப வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்குள்ள என்ட்ரி ஆனாரு. இந்த 2025 அக்டோபர் 18ஆம் தேதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 18ஆம் தேதி ரொம்ப வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்மளுடைய குருநாதர் தேவகுரு ப்ரஹஸ்பதி ரொம்ப ஃபாஸ்டா வந்து என்ட்ரி ஆயிட்டு, அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா வக்ரமாயி மிதுன ராசிக்குள்ள போயிட்டு இருக்காரு. அண்ட் தென் உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் வீட்டுக்கு கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதுல இருந்து சம சப்தமமா 10ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. நான் இததான் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னேன், மிக ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல கரியர் வைஸ்ல அப்படின்றத. நான் இததான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். நான் 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசில இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்குங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு தொடங்கினதும், இந்த சந்தோஷமான இந்த ஆண்டு தொடங்கினதும் அவங்க எப்படி இருக்க போறாங்கன்னா, இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரிக்கு மேல ரொம்பவே வந்து மன மகிழ்ச்சியோட இருக்க போறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அதிகமா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராசிநாதனோட, உங்களுடைய சுக்கிரனோட, செவ்வாய், புதன், சூரியன், அதாவது மொத்தம் 4 கிரகங்கள் மகர ராசியில வந்து அமருது இந்த ஜனவரி மாதம். எந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, ஒர்க் விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ஜனவரி மாதம். 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல வந்து கேதுவும் இருக்கு. அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லைஃப்லயும் சரி, வீட்லயும் சரி, சரியா பேலன்ஸ் பண்ண முடியாம போகும். ரிஷபராசிக்காரங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, ஒர்க் லைஃப்ல நீங்க ரொம்ப பாப்பீங்க, பட் வந்து ஃபேமிலி லைஃப் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஃபேமிலி லைஃப பார்த்தா ஒர்க் லைஃப பேலன்ஸ், ரொம்ப அன்பேலன்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஜனவரி மாதம். ஸோ நீங்க ஒர்க் லைஃப்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். என்னதான் உங்களுக்கு ஒர்க் லைஃப்ல வந்து உங்களுக்கு உங்களுடைய பாசஸ் கிட்ட இருந்தோ இல்ல கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட இருந்தோ உங்களுக்கு அந்த நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கலன்னா கூட, இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அமர்வது அப்படின்றது, இந்த ஜனவரில இருந்தே அவர் நல்ல இடத்துக்கு வர்றது அப்படின்றது ஒரு சூப்பரு. பட் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் 11ஆம் இடத்துல உங்களுடைய சூப்பர் ஸ்டார், அதாவது நான் 2 ராசிக்கு தாங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவேன். அது எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரிஷபம், இன்னொன்னு துலாம். உங்களுடைய ரிஷப ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. சனி பகவானோட பார்வை பாருங்க உங்களுடைய ராசிக்கு விழுது. அவரு தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க 5ஆம் வீட்டை பாக்குறாரு. தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்களுடைய 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுடைய சூப்பர் ஸ்டார் சனி பகவான் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஜூன் ஜூலை மாசத்துல இருந்து இந்த நவம்பர் மாதம் 28 வரைக்குமே வக்ரமா இருந்தாரு. அதாவது உங்க சுய ஜாதகத்துல பாருங்க, உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்ரமாவோ இல்ல சனி மகாதசியோ உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் யூ வில் ஃபீல் தட் டிஸ்டர்பன்ஸ். பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், சம் டிஸ்டர்பன்ஸ், சம் டிலே, சம் ஸ்லோ. எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும்
பெருசா அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும். ஏன்னா உங்க சுயஜாதகத்துல நீங்க பார்த்தாதான் தெரியும். இந்த ரிஷபராசி பலன் அப்படின்றது மாதம் மாதம் நான் சொல்லக்கூடிய பொது பலனான ஒரு விஷயம். பட் சுய ஜாதகத்தை வச்சுதான் நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப சனி மகாதசை நடக்குது, இல்ல உங்களுடைய ஜாதகத்திலே சனி வக்கரமா இருந்தாருன்னா இந்த வக்கர காலங்கள் அப்படின்றது உங்களை வந்து பின்னோக்கி தான் பார்க்க வச்சிருக்கீங்க தவிர உங்களை வந்து ரிசல்ட்ஸ் அது போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்ப எப்படி இருக்குன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இந்த நவம்பர் மாதம் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. புத்தாண்டு பரிசாக சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய 3ஆம் பார்வையை உங்க ராசியை பாக்குறாரு. 3ஆம் பார்வை என்றது முயற்சியை பத்தி சொல்றது. ஸோ நீங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து பலிக்கும், நிச்சயமா பலிக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு லாபம் இந்த மாதம் நல்லா வரணும், வருமானம் நல்லா வரணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன் நான். வருமானம் நல்லா வரும். என்ன ஒண்ணு, 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, அதாவது இந்தியாவை தாண்டி இந்தியால இருந்து பூர்வீகத்தை விட்டுட்டு உங்களோட தாய் வீட்டை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருமே ஒரு எக்ஸலண்ட் மாதமா இந்த ஜனவரி மாதத்தை நான் பாக்குறேன். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. அந்த ராகுவுக்கு குருவோட பார்வை கிடைச்சிருது. உங்களுடைய ராசி ரிஷபத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை கிடைக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா ராகுவை பாக்குறாரு. சோ 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியத்தை பத்தி சொல்லும், சரிங்களா? சோ உங்களோட பாக்கியத்தை பத்தி சொல்லும். சோ ராகு பகவானுக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கிறது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு எங்க இருந்து பாக்குறாரு, உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீடு, தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3 விஷயங்களுமே வந்து 2ஆம் வீடு. சோ அந்த இடத்துல இருந்து வக்ரமான நிலைமையில ராகுவை பார்த்துட்டு இருக்காரு. தட் இஸ் எக்ஸலண்ட். சோ வெளிநாட்டுல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருந்து நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம் என்பது ஒரு சூப்பரான ஒரு மாதமா வந்து அமையுது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க்குக்காக நீங்க வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணா கூட இப்பத்துல இருந்தே, இந்த ஜனவரி மாதத்துல இருந்தே நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் வந்து வக்ரமா தான் இருப்பாரு. நீங்க இந்த வக்ர காலங்கள்ல நீங்க எஃபோர்ட்ஸ் போடுறீங்க, எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா வக்ரம் முடிஞ்ச உடனே உங்களை ஒரு கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு. சோ வக்ர காலம் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கெட்டது நடந்துருவோ, ஏதோ நம்ம வாழ்க்கையில வந்து தவறா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருமோ, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரகம் கோச்சார ரீதியா வக்ரம் ஆகுதுன்னா அது நம்ம கடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்க வைக்குதுன்னு அர்த்தம், பின்னோக்கி பார்க்க வைக்குதுன்னு அர்த்தம். நான் வக்ரம் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க வேணா என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, அதுலயே நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? சோ ஓவராலா நம்ம இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பரிசாக என்னென்ன உங்களுக்கு கிடைக்குது, என்னென்ன பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வந்திருக்கிறதுனால உங்களோட ஆயுள் ஆரோக்கியத்தை நல்ல மாதிரி உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி. 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் இல்லையா? சோ அந்த இடத்தோட அதிபதியே வந்து 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கனால டேக் கேர் ஆஃப் யர் டயட். டயட்டை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அதுதான் ஆரோக்கியம். சோ டயட்டை மட்டும் பாத்துக்கோங்க. ஓவராலா சனி பகவான் சூப்பரா எக்ஸலண்டா வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. அதனால குரு பகவானும் நல்லா இருக்கிறாரு. அண்ட் இப்பதான் வந்து சனியும் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு தொடக்கமே வந்து சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களோட கூட்டத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலனையே உங்களுக்கு வந்து கொடுக்கும். மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய அருளும் ஆசீர்வாதமும் ரிஷபராசி நேர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த புத்தாண்டுல நீங்க மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நீங்க வந்து இருக்க போறீங்கன்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கலாம், அப்பாயின்மெண்ட்ஸா புக் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.